குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டுடே லெவல்ஸ் பார்க்கலாம் வாங்க. நிஃப்டியில் வந்து நம்ம நேற்று சொன்ன லெவல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் கேப் அப் ஓப்பனிங் ஆகும். கேப் அப் ஓப்பனிங்கில் வந்து இதில் ஓப்பன் ஆச்சுன்னா, அதாவது இதில் ரீடெஸ்ட் ஆச்சுன்னு சொன்னால் குட் சைடு எடுங்க, இல்லை இதுக்கு மேலே ரீடெஸ்ட் ஆச்சுன்னா ஹால் சைடு எடுங்க. இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் எடுக்கலாம். ஃபஸ்ட் டார்கெட் முடிஞ்சுன்னா நான் நேற்றே சொன்னது தான், இது ஒரு நம்ம டார்கெட் செகண்ட் டார்கெட். சப்போஸ் இதில் வந்து புட் சைடு ரீடெஸ்ட் ஆச்சுன்னு சொன்னால் ஃபஸ்ட் டார்கெட் இதை வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்கு கீழே ரீடெஸ்ட் ஆகிடுங்க. இந்த ஜோனுக்குள்ளே எடுக்காதீங்க. நான் இன்றைக்கி இந்த நேற்றோட எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த ஜோனுக்குள்ளே ஏன் ட்ரேட் எடுக்காதீங்கன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு. எவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரத்துக்கு நேரம் நம்ம ஜோனுக்குள்ளே இருந்துச்சு. இதில் ட்ரேட் எடுத்தனால உங்களுக்கு டிகே ஆயிருக்கும், லாஸ் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட்டாக இதை வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு கீழே வந்து சடனாக டார்கெட்டை க்ளோஸ் வச்சுன்னு சொன்னால் வெயிட் பண்ணுங்கள் செகண்ட் டார்கெட் வரைக்கும், இல்லைன்னா ஃபஸ்ட் டார்கெட்லேயே க்ளோஸ் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு இதிலேயே க்ளோஸ் பண்ணிக்கோங்க ப்ராஃபிட்டோட. நெக்ஸ்ட்டு சப்போஸ் இதை உடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் 25,224 உடச்சிருச்சுன்னு சொன்னால் அடுத்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 25,130 இந்த ரேஞ்ச் வந்துடும். இதையும் உடச்சிச்சுன்னு சொன்னால் கீழே நம்ம லாங் டைம் வியூ 24,800 இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டார்கெட்டு. அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் என்ன ஃப்ரீ ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் நியூஸ் இருக்குது வேறு, நம்ம லெவல்ஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரீடெஸ்ட் ஆச்சுன்னு சொன்னால் இதில் எடுங்க, இல்லைன்னா பார்த்துக்கோங்க. இந்த லெவல் கேப் அப் ஓப்பனிங் ஆகும். இதில் ரீடெஸ்ட் ஆச்சுன்னு சொன்னால் புட் சைடு எடுங்க. இதுக்கு மேலே ரீடெஸ்ட் ஆச்சுன்னு சொன்னால் ஹால் சைடு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம நிஃப்டியோட லெவல்ஸு. நம்ம நேற்று சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸும் நம்ம கொடுத்த லெவல்ஸ்குள்ளே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்றைக்கும் கேப் அப் ஆச்சுன்னு சொன்னால் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா ஹால் சைடு போங்க, இல்லை ரீடெஸ்ட் ஆச்சுன்னு சொன்னால் புட் சைடு என்ட்ரி எடுங்க. இங்கே எது க்ளோஸ் வச்சுன்னா இது ஃபஸ்ட் டார்கெட் வச்சுக்கோங்க. இதுலேருந்து கீழே க்ளோஸ் வச்சுன்னா இது ஃபஸ்ட் டார்கெட், இது செகண்ட் டார்கெட். ஏன்னா எல்லாமே ஒரு 200 பாயிண்ட் சம்திங்கில் இருக்கும். ஸோ அதனால் அதுக்குள்ளே எடுத்துக்கோங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஜோனுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுக்காங்க. இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் இது ஒரு பேட்டர்னோட டபிள்யூ பேட்டர்ன். ஏன்னா இதுக்கு கீழே இங்கே கேப் அப் ஓப்பன் ஆகி இதை கீழே க்ளோஸ் வச்சுன்னா பேட்டர்ன் அடுத்து ஆக்டிவேட் ஆகும். இதை க்ளோஸ் வச்சுன்னு சொன்னால் 81,347 இந்த ரேஞ்சுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே இருந்தால் மட்டும் ட்ரேட் இருக்காங்க. இந்த 81,856, 81,627 இதுக்குள்ளே இருந்தால் மட்டும் ட்ரேட் இருக்காங்க. இதுதான் அப்புறம் நம்மளோட லெவல்ஸ். சப்போஸ் இதுக்கு மேலே க்ளோஸ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம சென்செக்ஸோட லெவல்ஸு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி நான் ஏன் இந்த ட்ரெண்ட் லைன் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லெவல்ஸை தாண்டி பாருங்கள், மேலே விற்கு மட்டும் தான் எடுத்துருக்கு, க்ளோஸ் வைக்க முடியல. அதில் 15 மினிட்ஸ்லேயே க்ளோஸ் வைக்கல. அதனால தான் இது ஒரு பாயிண்ட் ஆஃப் சொல்லியிருந்தேன். இது நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டு. இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்க முடியல பாருங்கள். அதுதான் நம்ம லெவல்ஸோட பர்ஃபெக்ட்டு. இப்போ இன்றைக்கி மறுபடியும் கேப் அப் ஓப்பனிங்னா இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சு சொன்னால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இல்லை ரீடெஸ்ட் ஆகுதுன்னு சொன்னால் மறுபடியும் கீழே புட் சைடு எடுங்க. சேம் லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் இது, தேர்ட் இது. இவ்வளோ தூரத்துக்கு போகாது. சப்போஸ் போச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னு சொன்னால் தேர்ட் டார்கெட் இதை வச்சுக்கோங்க. இதையும் தாண்டி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃபோர்த்து டார்கெட் இது. நம்ம லாங் டைம் வியூவோட இது வந்து 59,921. இது நெக்ஸ்ட் வாரங்களில் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இல்லை லாங் டைம் வியூ மேலே 62,000 ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட வந்து நம்மளோட லெவல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இதை வச்சு